10th max exercise 2.1 7th sum and the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. So the required number is the HCF of two numbers. அந்த எந்த டூ நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, லீவிங் த ரிமைண்டர் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஈச் கேஸ்னால் ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரோடுமே டிவைட் பண்ணும்போது 12 தான் ரிமைண்டராக வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர்லையுமே இந்த 12 நம்ம மைனஸ் பண்ணால் தான் ஆக்சுவல் நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு அந்த லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ நான் 1230லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 12 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 1218 கிடச்சிரும். ஸோ 1926லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 1914 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பர்ஸ் 1914 அண்ட் 1218 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1914 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இதை டிவைடண்ட் ஆகும் 1218 டிவைஸராகவும் வச்சுட்டு டிவைட் பண்ணோன்னா 1914 1218 இதை டிவைட் பண்ணும்போது 1218 ஒன் டைம்ஸ் தான் போட முடியும். ஸோ இது ரிமைண்டர் 696 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் 696. ஸோ ரிமைண்டர் 0 வரது வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 218 இது வந்து 696 டிவைட் பண்ண போகிறோம். 696 இங்கேயுமே ஒன் டைம்ஸ் போடணும். 696 ரிமைண்டர் வந்து 522 கிடைக்கும். into 1 plus 522. Next step plus 696 522 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 696 522 ஒன் டைம் 522. ஸோ ரிமைண்டர் 174 கிடைக்கும். into 1 plus 174. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 522 174 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 522 174 த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு 522 தான் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இன்ட்டு 3 ப்ளஸ் 0. ஸோ கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது 174 தான் HCF. ஸோ HCF ஆஃப் 1114 அண்ட் 1218 இஸ் 174. ஸோ இந்த 174 தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பரும் கூட. ஸோ த largest number is 174. So thanks for watching.